இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு பெஸ்ட் டைம் எது, அதுலயும் பர்டிகுலரா ஆப்ஷன் பையிங் பண்றவங்களுக்கு ஃபேவரபிளான டைம் எது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய ரீட்டைலர்ஸ் ஆப்ஷன் பையிங் பண்றதுக்கு தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆப்ஷன் பையிங் அப்படின்றது ஒரு டைம் டிகே பத்தின ஒரு கேம். ஏன் டைம் அந்த அளவுக்கு ஆப்ஷன் பையிங்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு மார்க்கெட் டிலே பண்ற ஒரு நிமிஷமுமே நம்மளோட ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் ரொம்ப லேட்டா ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்காமலோ அல்லது சம்டைம்ஸ் ஈவன் நம்மளுக்கு நம்ம டார்கெட் ரீச் ஆகியுமே லாஸ் கூட ஆகும். அப்போ ஆப்ஷன் பையிங் பண்றவங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் ஒரு கம்மியான டைம்ல கிடைச்சா மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரியான டைம் மார்க்கெட்ல எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 9:15க்கு மார்க்கெட் ஓபன் ஆன உடனே எதுனா ஓவர் நைட் குளோபல் கியூஸோ நியூஸ் கம்பெனி ஸ்பெசிபிக் நியூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க. மேபி ஆல்ரெடி அவங்க பொசிஷன்ல இருந்தாங்க அப்படின்னா அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க, இல்லைன்னா நியூவா பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல தான் ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வாலட்டிலிட்டி நல்லா இருக்கும். வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைம்ல நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு 11 o'clock அப்புறம் அந்த மூவ்மெண்ட் எல்லாமே மார்க்கெட்ல டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். வாலட்டிலிட்டி ரெடியூஸ் ஆயிடும் அண்ட் மொமெண்டமுமே நமக்கு ஃபேட் ஆயிடும். மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போயிடும். இது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு சூட்டபிளான டைம் கிடையாது. அந்த டைம்ல நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் டிக்ரீஸ் தான் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. மூவ்மெண்ட் இருந்தா கூட பெருசா நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த டைம்ல நம்ம ஆப்ஷன் பையிங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு 1 o'clock மேல யூரோப்பியன் மார்க்கெட் ஓபன் ஆகும். அது நம்மளோட மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஆல்ரெடி பொசிஷன்ல இருக்கிறவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்ல ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசா பொசிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அதனால வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி ப்ரீமியமும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைம்ல நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஆப்ஷன் பையிங்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்க. ஆப்ஷன் பையிங் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க.